நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் coefficient of variation in statistics. For example, consider the two data. Data 1, weight, mean 8 kg, standard deviation 1.5 kg. Data 2, price, mean 85 rupees, standard deviation 21.60 rupees. Here, we cannot compare the standard deviations 1.5 kg and rupees 21.60. For comparing two or more data for corresponding changes, the relative measure of standard deviation called coefficient of variation is used. Coefficient of variation of data is obtained by dividing the standard deviation by the arithmetic mean. It is usually expressed in terms of percentage. Thus, coefficient of variation of the first data CV1 is equal to sigma 1 by x1 bar into 100% and coefficient of variation of second data CV2 is equal to sigma 2 by x2 bar into 100%. The data with lesser coefficient of variation is more consistent or stable than the other data. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நீங்கள் மார்க்கெட் போகிறீங்க, லிஸ்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வாங்குறீங்க. ஒரு 10 வெஜிடபிள்ஸ் வாங்குறீங்க. எப்படி வாங்குவீங்க? ஆனியன் 1 கிலோகிராம், பிரிஞ்சால் 2 கிலோகிராம், இந்த மாதிரி வெயிட்டில் வாங்குவீங்க. அப்புறம் என்னது, அதுக்கு அமௌண்ட் பே பண்ணுவீங்களா? இப்போ ஆனியன் 1 கிலோகிராம் 100 ருபீஸ், பிரிஞ்சால் 2 கிலோகிராம் 130 ருபீஸ். இப்படி இருக்குன்னா அதோட மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இதுதான் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ வெயிட்டுக்கான மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்துருக்காங்க, ப்ரைஸ்க்கான மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ரெண்டு டேட்டாவில் எது அதிகமாக மாறுபடுது அப்படின்றத நீங்கள் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே 1.5 கிலோகிராமில் இருக்குது, இங்கே 21.60 ருபீஸில் இருக்குது. ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு ரிலேட்டிவ் மெஷர் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் என்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதோட ஃபார்முலா என்னது, அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டிவைடட் பை அரித்மெட்டிக் மீன் இன்டூ 100%. இதை பெர்சன்டேஜ் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இப்போது எக்ஸாம்பிள் இந்த டேட்டாஸே எடுத்துக்குவோம். சரிங்களா? இதில் இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ CV1 ஃபஸ்ட்டு டேட்டாக்கு 25.3 கிடைக்குது அப்படின்னு அஸ்யூம் பண்ணிப்போம். அதே மாதிரி CV2 11.5 கிடைக்குது இப்படின்னு அஸ்யூம் பண்ணிப்போம். ஸோ எது ஜாஸ்தியாக வேரி ஆகுது, இந்த CV1 தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதுதான் ஜாஸ்தியாக மாறுதலுக்கு உள்ளாகுது. எது கொஞ்சமாச்சும் ஸ்டேபிளாக இருக்குது, இந்த CV2. ஸோ எது ஜாஸ்தியாக இருக்கோ அது ரொம்ப மாறுபடுது, அதோட ரேட்லேருந்து ரொம்ப டீவியேட் ஆகியிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? எது கம்மியாக இருக்கோ அது கிட்டத்தட்ட ஓரளவு ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. The data with lesser coefficient of variation is more consistent or stable than the other data. ஸோ CV வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் ஓரளவு ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், ரெண்டு டேட்டாஸ்குள்ளே அந்த வேல்யூஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னா அந்த டேட்டா ரொம்ப டீவியேட் ஆகுது அப்படின்ற அர்த்தம். சரிங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் ப்ராப்ளம்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். எக்ஸசைஸ் 8.2 ப்ராப்ளம் நம்பர் 1. The standard deviation and mean of a data are 6.5 and 12.5 respectively. Find the coefficient of variation. இங்கே என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, மீன் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டாஸை எழுதிக்கோங்க. கிவன் மீன் என்னது, எக்ஸ் பார் is equal to 12.5. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்னது, சிக்மா. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா is equal to 6.5. to find என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னா என்னது, CV. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது CV. சரிங்களா? எப்பயும் ப்ராப்ளம்ஸில் கொடுத்துருக்க டேட்டாஸை அப்புறம் என்ன ஃபைண்ட் பண்ணணுமோ அதை ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் CV கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனோட ஃபார்முலா என்னது, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தட் இஸ் சிக்மா டிவைடட் பை அரித்மெட்டிக் மீன் எக்ஸ் பார் இன்டூ 100. இங்கே பெர்சன்டேஜை மறந்துடாதீங்க. சரிங்களா? CVயை ரெப்ரசன்ட் பண்ணும்போது
that is equal to 6.5 divided by 12.5 into 100 percentage. இதை வந்து calculate பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் 52 வந்து கிடைக்கும். So 52%. So coefficient of variation ஓட value வந்து என்னது 52%. So answers எப்பயும் வந்து இப்படி highlight பண்ணிக்கோங்க சரிங்களா. Next problem என்ன கொடுத்திருக்காங்க, the standard deviation and coefficient of variation of a data are 1.2 and 25.6 respectively. Find the value of mean. இங்க standard deviation கொடுத்திருக்காங்க, coefficient of variation கொடுத்திருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும், mean ஓட value வந்து கண்டுபிடிக்கணும். First வந்து எப்பயும் போல given data வந்து எழுதிக்கோங்க சரிங்களா. given standard deviation. Standard deviation என்னது sigma சரிங்களா. sigma is equal to 1.2. coefficient of variation. coefficient of variation CV is equal to, இதை வந்து எப்படி represent பண்ணுவாங்க CV சரிங்களா, is equal to 25.6. நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், to find mean value. to find mean, that is equal to x bar. x bar நா என்ன, அதை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு வந்து ஃபார்முலா வந்து தெரியும். coefficient of variation ஓட ஃபார்முலா வந்து என்னது, sigma divided by x bar into 100%. சரிங்களா. therefore x bar is equal to sigma divided by CV into 100. sigma ஓட வேல்யூ வந்து என்னது 1.2 divided by 25.6 into 100. ஸோ இதை வந்து calculate பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 4.69 வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து என்னது மீனோட வேல்யூ. Problem number 3. If the mean and the coefficient of variation of a data are 15 and 48 respectively, then find the value of standard deviation. இங்க என்ன values கொடுத்திருக்காங்க, mean கொடுத்திருக்காங்க, coefficient of variation கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், standard deviation வந்து கண்டுபிடிக்கணும். So first வந்து கொடுத்திருக்க datas வந்து list பண்ணுங்க சரிங்களா. First வந்து என்னது given data. given என்ன கொடுத்திருக்காங்க mean. mean என்னது x bar. x bar is equal to 15. coefficient of variation. coefficient of variation என்னது CV. CV is equal to 48. to find என்ன கண்டுபிடிக்கணும், standard deviation. standard deviation என்னது sigma. standard deviation is equal to sigma சரிங்களா. இதை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து ஃபார்முலா தெரியும். coefficient of variation ஓட ஃபார்முலா வந்து என்னது, sigma by x bar into 100%. therefore sigma is equal to வந்து என்னது x bar into CV divided by 100. ஸோ இதில் வந்து வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. x bar வந்து என்னது 15, CV ஓட வேல்யூ வந்து 48 divided by 100. ஸோ இதை வந்து பண்ணிங்கன்னா சிக்மாவோட வேல்யூ வந்து என்ன கிடைக்கும் 7.2. ஸோ இதுதான் வந்து என்னது ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ஆன்சர். ப்ராப்ளம் நம்பர் 4. இஃப் n is equal to 5, x bar is equal to 6, summation of x square is equal to 765, then calculate the coefficient of variation. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க, அரித்மெட்டிக் மீன் கொடுத்துருக்காங்க, சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஃபர்ஸ்ட் அஸ் யூஸ்வல் given டேட்டாஸை வந்து எழுதிக்கோங்க. given n is equal to 5, x bar is equal to 6, summation of x square is equal to 765. to find என்ன கண்டுபிடிக்கணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். அதாவது என்னது CV. CVயோட ஃபார்முலா வந்து என்னது, சிக்மா பை எக்ஸ் பார் இன்டூ 100%. பர்சன்டேஜ் வந்து மறந்துடாதீங்க CVக்கு சரிங்களா. இப்போ நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குது, எக்ஸ் பார் இருக்குது, சிக்மா வந்து கண்டுபிடிக்கணும். சிக்மானது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து என்ன இருக்குது, அதாவது சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் வந்து யூஸ் பண்ணி
எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது? சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பை என் தி ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இதுதான் வந்து எக்ஸ் ஸ்கொயரை யூஸ் பண்ணி சிக்மாவோட ஃபார்முலா. ஸோ இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் வேல்யூஸை வந்து 765 பை என் வந்து என்னது 5 மைனஸ் ஆஃப் சிக்மா எக்ஸ் பை என்னா வந்து என்னது எக்ஸ் பார்னு அர்த்தம். அரித்மெட்டிக் மீனோட ஃபார்முலா வந்து என்னது எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் வேல்யூஸ் டிவைடட் பை என் தானே. ஸோ இதைத்தான் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க 6ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அப்படியே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பை மைனஸ் ஆஃப் 6 தி ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு இதை டிவைட் பண்ணோன்னா 153 வந்து கிடைக்கும். சரிங்களா? மைனஸ் ஆஃப் 6 ஸ்கொயர் வந்து என்னது 36. ஸோ இதை வந்து சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ வந்து கிடைக்கும்? 117 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா சிக்மாவோட வேல்யூ வந்து என்னது 10.82. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சிக்மா கண்டுபிடிச்சாச்சு. நம்மக்கிட்ட வந்து எக்ஸ் பார் இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனில் வந்து இந்த வேல்யூஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். CV is equal to 10.82 divided by 6 into 100. பர்சன்டேஜை வந்து மறந்துடாதீங்க. சரிங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு 180.28%. இதுதான் வந்து சிவியோட ஆன்சர். சரிங்களா? அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். Find the coefficient of variation of 24, 26, 33, 37, 29 and 31. இங்க list of datas வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? coefficient of variation வந்து கண்டுபிடிக்கணும். coefficient of variation வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? மீன் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்க டேட்டாஸை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா coefficient of variation வந்து கண்டுபிடிப்போம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து coefficient of variation ஓட ஃபார்முலா வந்து எழுதிக்கோங்க. coefficient of variation is equal to, அதாவது என்ன coefficient of variation என்னது CV is equal to sigma by x bar into 100%. ஸோ இப்போ sigma x bar எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். கொடுத்துருக்க வேல்யூஸ் வந்து என்னது x வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? 24, 26, 33, 37, 29 and 31. இதுதான் வந்து என்னது கொடுத்துருக்க லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ். இப்போ இதை வந்து சம்மேஷன் பண்ணுங்க. சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன கிடைக்கும்? இது எல்லாத்தையும் வந்து டோட்டல் பண்ணிங்கன்னா 180 வந்து கிடைக்கும். ஸோ இது மூலமாக நம்ம வந்து எக்ஸ் பார் கண்டுபிடிக்கலாமா? எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு என்னது சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என். சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து 180 டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் என்ன இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6 வந்து இருக்குது. ஸோ இதை டிவைட் பண்ணோன்னா 30. ஸோ எக்ஸ் பார் வந்து இப்போ நம்மளுக்கு கிடச்சிருச்சு 30. நெக்ஸ்ட் வந்து சிக்மா வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சிக்மா வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். டி இஸ் ஈக்குவல் டு என்னது எக்ஸ் மைனஸ் ஆஃப் எக்ஸ் பார். அதாவது 24 வந்து இப்போ கிடச்சிருக்க வேல்யூ 30யோட மைனஸ் பண்ணுங்கள். என்ன கிடைக்கும்? -6 வந்து கிடைக்கும். அதே மாதிரி 26 மைனஸ் 30 வந்து என்னது -4. 33 மைனஸ் 30 வந்து 3. 37 மைனஸ் 37. 29 மைனஸ் ஆஃப் 30 மைனஸ் ஆஃப் 1. 31 மைனஸ் 30 1. நெக்ஸ்ட் வந்து டி ஸ்கொயர் வந்து கண்டுபிடிங்க. டி ஸ்கொயர் என்னது? கிடச்சிருக்க வேல்யூவை அப்படியே வந்து ஸ்கொயர் பண்ணணும். -6 தி ஹோல் ஸ்கொயர் 36, -4 தி ஹோல் ஸ்கொயர் 16, 3 தி ஹோல் ஸ்கொயர் 9, 7 தி ஹோல் ஸ்கொயர் 49, -1 தி ஹோல் ஸ்கொயர் 1, 1 ஸ்கொயர் 1. நெக்ஸ்ட் சம்மேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் வந்து கண்டுபிடிங்க. என்ன கிடைக்கும்? டோட்டல் பண்ணிங்கன்னா 112 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து சிக்மா வந்து கண்டுபிடிச்சிடலாமா? சிக்மாவோட வேல்யூ வந்து என்னது? ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் பை என். தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 112 டிவைடட் பை என் வந்து என்னது 6. ஸோ இதை வந்து டிவைட் பண்ணோன்னா 18.66 வந்து கிடைக்கும். ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ வந்து என்னது 4.32. ஸோ இப்போ எக்ஸ் பாரும் கண்டுபிடிச்சாச்சு, சிக்மாவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். CV is equal to sigma by x bar into 100%. That is equal to 4.32 divided by 30 into 100%. இதை வந்து calculate பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 14.4% வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து என்னது? CV. இதுதான் வந்து ஆன்சர். coefficient of variation of the datas.
ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அதில் வந்து மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து சிவியில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிரைவ் பண்ணுங்கள். Problem number 6. The time taken in minutes to complete a homework by 8 students in a day are given by 38, 40, 47, 44, 46, 43, 49 and 53. Find the coefficient of variation. இங்க list of students வந்து கொடுத்திருக்காங்க 8 students. அவங்களோட homework வந்து கொடுத்திருக்காங்க details. homeworkோட details வந்து கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து coefficient of variation வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இதை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க? ஃபஸ்ட்டு சிவி, சரிங்களா? சி டாட் வி தட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்டூ 100%. ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும், சிக்மா வந்து கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூஸை வந்து எழுதிக்கோங்க. அது என்னது? எக்ஸ். என்னெல்லாம் வேல்யூஸ் இருக்குது? 38, 40, 47, 44, 46, 43, 49 and 53. நெக்ஸ்ட் வந்து என்னது? சம்மேஷன் பண்ணணும். சிக்மா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் வந்து டோட்டல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 360 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ 360 வந்து எழுதிக்கோங்க. அரித்மெட்டிக் மீனோட ஃபார்முலா வந்து என்னது? எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என். அதாவது 360 டிவைடட் பை 8. 8 தான் வந்து என்னது? நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஸோ இதை வந்து டிவைட் பண்ணோன்னா 45 வந்து கிடைக்கும். ஸோ அரித்மெட்டிக் மீன் வந்து இப்போ கண்டுபிடிச்சாச்சு 45. இப்போது இதை யூஸ் பண்ணி டி வந்து கண்டுபிடிக்கலாம். டியோட ஃபார்முலா வந்து என்னது? டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஆஃப் எக்ஸ் பார். இப்போது 38 இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து எக்ஸ் பார் 45ஓட சப்ராக்ட் பண்ணுங்கள். 38 மைனஸ் ஆஃப் 45 வந்து என்னது? மைனஸ் ஆஃப் 7. 40 மைனஸ் ஆஃப் 45 வந்து மைனஸ் ஆஃப் 5. 47 மைனஸ் ஆஃப் 45 வந்து 2. 44 மைனஸ் ஆஃப் 45 மைனஸ் 1. 46 மைனஸ் ஆஃப் 45 1. 43 மைனஸ் ஆஃப் 45 மைனஸ் 2. 49 மைனஸ் ஆஃப் 45 வந்து 4. அதே மாதிரி 53 மைனஸ் ஆஃப் 45 வந்து 8. ஸோ இதுதான் வந்து என்னது? லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ். நெக்ஸ்ட் வந்து டி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதாவது கிடச்சிருக்க டியிலேருந்து அதோட ஸ்கொயர் பண்ணுங்கள். மைனஸ் 70 ஹோல் ஸ்கொயர் வந்து என்னது? 49. மைனஸ் எல்லாமே ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். ஸோ அதுபடி பார்த்தோம்னா மைனஸ் 5 தி ஹோல் ஸ்கொயர் 25. நெக்ஸ்ட் வந்து 4. நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் 1. 1 ஸ்கொயர் 1. மைனஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர் 4. 4 ஸ்கொயர் 16. 8 ஸ்கொயர் வந்து என்னது? 64. இதை எல்லாத்தையும் சம்மேஷன் பண்ணுங்கள். சிக்மா டி ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்னது? டோட்டல் பண்ணிங்கன்னா 164. ஸோ இதை யூஸ் பண்ணி இப்போ வந்து சிக்மா வந்து கண்டுபிடிச்சிடலாமா? அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ஃபார்முலா வந்து என்னது? ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் பை என்ன. இப்போது ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் வந்து என்னது? 164. நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் வந்து என்னது? 8. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து டிவைட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 20.5 வந்து கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு இதோட ஸ்கொயர் ரூட் வந்து 4.5. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து மீன் கிடச்சிருச்சு, சிக்மா வந்து கிடச்சிருச்சு. இப்போது சிவியில் வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்டூ 100%. இதில் வந்து இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சிக்மா வந்து என்னது? 4.5. எக்ஸ் பார் வந்து என்னது? 45 இன்டூ 100 which is equal to 10%. இதை வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா 10% வந்து கிடைக்கும். இதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ இதுதான் வந்து என்னது? ஆன்சர். The total marks scored by 2 students, Satya and Vidya, in 5 subjects are 460 and 480 with standard deviation 4.6 and 2.4 respectively. Who is more consistent in performance? இங்கே 2 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இன் 5 சப்ஜெக்ட்ஸ் 460 அண்ட் 480 கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து கேட்டிருக்காங்க. யார் வந்து மோர் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கன்சிஸ்டன்ட்னா என்னது? அவங்களோட மார்க்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி வந்து வேரி ஆகாமல் எல்லா டைமும் வந்து ஒரே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணவங்க யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன நீங்கள் கண்டுபிடிக்கணும்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனோட வேல்யூ யாருக்கு வந்து கம்மியாக வந்து இருக்கோ அவங்க வந்து ஓரளவு ஸ்டேபிளாக, அதாவது கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து அர்த்தம். யாருக்கு ரொம்ப மாறுதோ அவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து இல்லை அப்படின்ற அர்த்தம். சரிங்களா? ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 2 பேருக்கும் வந்து
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம் கொடுத்துருக்க டேட்டாஸை வந்து யூஸ் பண்ணி. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேட்டாஸை வந்து எழுதுங்க. இங்கே என்னது சத்யாவோட டேட்டாஸ் எழுதுவோம், இங்கே வந்து வித்யாவோட டேட்டாஸை. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது சம்மேஷன் ஆஃப் x1 தட் இஸ் ஈக்குவல் டு 460. இங்கே சம்மேஷன் ஆஃப் x2 இவங்களோட மார்க்ஸ் வந்து என்னது டோட்டல் 480. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் n இஸ் ஈக்குவல் டு 5. இங்கேயும் வந்து n இஸ் ஈக்குவல் டு 5. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா 1 இஸ் ஈக்குவல் டு என்னது 4.6. இவங்களோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து என்னது சிக்மா 2 வந்து என்னது 2.4. நம்ம வந்து இப்போ வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தேவை, எக்ஸ் பார் தேவை, சிக்மா தேவை. சிக்மா இருக்கு, எக்ஸ் பார் வந்து இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். எக்ஸ் பாரோட ஃபார்முலா வந்து என்னது, அதாவது அரித்மெட்டிக் மீனை வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க, சம்மேஷன் ஆஃப் x1 டிவைடட் பை n, அதாவது 460 டிவைடட் பை 5 பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வந்து கிடைக்குது, 92 வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து என்னது x1 இவங்களோட மீன், சத்யாவோட மீன். அதே மாதிரி x2 வந்து கண்டுபிடிங்க. வித்யாவோட மீன் வந்து என்னது, சம்மேஷன் ஆஃப் x2 டிவைடட் பை n தட் இஸ் ஈக்குவல் டு 480 டிவைடட் பை 5. இதை வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா 96 வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து என்னது வித்யாவோட மீன். இப்போது சிவி வந்து கண்டுபிடிக்கலாமா, therefore CV1 is equal to sigma 1 by இது வந்து என்னது x1 bar x2 bar arithmetic மீன்னால அந்த பாரை வந்து மறந்துடாதீங்க. ஸோ x1 bar into 100%. ஸோ இப்போ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 4.6 டிவைடட் பை x1 bar வந்து 92 into 100%. ஸோ இதை வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 வந்து கிடைக்கும், 5%. CV1 is equal to 5. அதே மாதிரி இப்போ CV2 வந்து கால்குலேட் பண்ணுங்க. therefore CV2 is equal to sigma 2 by x2 bar into 100%. that is equal to 2.4 divided by 96 into 100%. இவங்களோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா 2.5 வந்து கிடைக்கும். சரிங்களா, therefore CV2 is equal to என்னது 2.5%. ஸோ இப்போ யாரோட வேல்யூ வந்து கம்மியாக வந்திருக்கு, CV2 இஸ் லெஸ் தென் CV1. ஸோ யார் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்திருக்கா, CV2 தான் கன்சிஸ்டண்ட்டாக வந்து இருக்குது. அதாவது வித்யா தான் வந்து என்னது கன்சிஸ்டண்ட்டாக வந்து இருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க. சரிங்களா, CV1 இஸ் கிரேட்டர் தென் CV2, அப்படி இல்லைன்னா CV2 இஸ் லெஸ் தென் CV1. therefore வித்யா இஸ் மோர் கன்சிஸ்டன்ட். is consistent in performance. ஸோ இப்படி வந்து எழுதி முடிச்சுக்கோங்க. Problem number 8. The mean and standard deviation of marks obtained by 40 students of a class in 3 subjects, mathematics, science and social science are given below. Which of 3 subjects shows highest variation and which shows lowest variation in marks? அதாவது 40 ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அவங்களோட மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க இன் 3 சப்ஜெக்ட்ஸ். என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ், மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோஷியல். இதில் வந்து எந்த சப்ஜெக்ட் வந்து ஹையஸ்ட்டாக வந்து வேரி ஆகுறாங்க, எந்த சப்ஜெக்டில் வந்து லோவஸ்ட்டாக வந்து மார்க்ஸ் வந்து வேரி ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இந்த 3 சப்ஜெக்ட்ஸும் கொடுத்துருக்க மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் யூஸ் பண்ணி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு வந்து கண்டுபிடிப்போம். சரிங்களா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க, இங்கே சப்ஜெக்ட்ஸை வந்து லிஸ்ட் பண்ணுங்கள். என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது, மேத்தமேட்டிக்ஸ், நெக்ஸ்ட் என்னது சயின்ஸு, நெக்ஸ்ட் வந்து சோஷியல் சயின்ஸ், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மீன் கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மீன்னா வந்து என்னது எக்ஸ் பார், ஸ்டாண்டர்ட் டீவியேஷனா சிக்மா. ஃபஸ்ட் வந்து மேக்ஸோட மீன் வந்து எவ்வளவோ 56, சயின்ஸோட மீன் வந்து 65, அப்புறம் வந்து 60. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து என்னது மேக்ஸோடது 12, 14 and 10. சரிங்களா, ஸோ இப்போ வந்து CV வந்து கால்குலேட் பண்ணலாம். CV1ஓட ஃபார்முலா வந்து என்னது, சிக்மா பை எக்ஸ் பார் இன்டூ 100%.
இது எல்லாமே ஒவ்வொரு வேரியபிள்ஸ் இருக்குல்ல, ஸோ 1 1 வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்னா வந்து என்னது 12 டிவைடட் பை 56 இன்டூ 100%. ஸோ இதை வந்து கேல்குலேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 21.4% வந்து கிடைக்கும். அதாவது CV1 மேத்தமெட்டிக்ஸோடது. அதே மாதிரி சயின்ஸ் வந்து என்னது CV2. இதை கேல்குலேட் பண்ணுங்கள். சிக்மா 2 பை x2 பார் இன்டூ 100%. வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 14 பை 65 இன்டூ 100. இதோட வேல்யூ வந்து என்ன கிடைக்கும்? 21.54%. அதே மாதிரி இப்போ CV3 that is equal to sigma 3 by x3 bar into 100%. values substitute பண்ணுங்க. 10 by 60 into 100%. that is equal to 16.67%. ஸோ இருக்கிறதுலே வந்து எது வந்து கம்மியாக வந்து இருக்குது சிவியோட வேல்யூ வந்து சோஷியல் சயின்ஸ் தான் வந்து லோவஸ்ட்டாக வந்து காமிக்குது. சரிங்களா? அதே மாதிரி ஹையஸ்ட் வந்து எதுக்கு இருக்குது? சயின்ஸ்க்கு தான் ஹையஸ்ட் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து சயின்ஸ் தான் வந்து ஹையஸ்ட்டாக வேரி ஆகுது. லோவஸ்ட்டாக வேரி ஆகுறது வந்து என்னது? சோஷியல் சயின்ஸை. ஸோ அதை வந்து எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் வந்து கேட்டிருந்தாங்கன்னா இந்த படி வந்து நீங்கள் வந்து செய்யணும். Problem number 9. The temperature of two cities A and B in a winter season are given below. Temperature of city A, temperature of city B. Find which city is more consistent in temperature changes. என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டு சிட்டியோட டெம்பரேச்சர் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த சிட்டியில் வந்து அதாவது டெம்பரேச்சர் வந்து ஒரே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக வந்து இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். எந்த சிட்டிக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து கம்மியாக வந்து இருக்கோ அது வந்து மோர் கன்சிஸ்டண்ட்டாக வந்து இருக்குது அப்படின்ற அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு சிட்டிஸோட சிவி வேல்யூ வந்து கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். இங்கே என்னெல்லாம் வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க? எக்ஸ் வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? சிட்டி ஏயோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுங்க. சிட்டி ஏ என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க? எக்ஸ் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 18, 20, 22, 24 அண்ட் 26. இப்போது நம்மளுக்கு வந்து சிவி கண்டுபிடிக்கணும்னா என்ன வேணும்? எக்ஸ் பார் அரித்மெட்டிக் மீன் வேணும், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் வந்து சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பார். சம்மேஷன் பண்ணிங்கன்னா இதோட வேல்யூ வந்து 110 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இது வந்து சிக்மா x1 வச்சுக்கோங்க. தேர்ஃபோர் x1 அரித்மெட்டிக் மீன் வந்து எப்படி? சிக்மா x1 டிவைடட் பை n. தட் இஸ் ஈக்குவல் டு 110 டிவைடட் பை எவ்வளோ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து இருக்குது? 5 நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ டிவைடட் பை 5 தட் இஸ் ஈக்குவல் டு 22. ஸோ x1 பார் வந்து 22 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இதை யூஸ் பண்ணி டி கண்டுபிடிக்கலாமா? ஆமாம், டியோட ஃபார்முலா வந்து என்னது? எக்ஸ் மைனஸ் ஆஃப் x1 பார். இப்போ 18 வந்து 22ஓட மைனஸ் பண்ணுங்கள். என்ன கிடைக்கும்? -4 கிடைக்கும். அதே மாதிரி 20 வந்து 22ஓட மைனஸ் பண்ணிங்கன்னா 20 மைனஸ் ஆஃப் 22 வந்து மைனஸ் ஆஃப் 2. 22 மைனஸ் 22 0. 24 மைனஸ் ஆஃப் 22 2. 26 மைனஸ் ஆஃப் 22 4. நெக்ஸ்ட் வந்து டி ஸ்கொயர், அதாவது d1 ஸ்கொயர் வந்து கண்டுபிடிங்க. இங்கே வந்து d1 வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் சிட்டிஸ்னால d1 d2 அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ -4 தி ஹோல் ஸ்கொயர் 16. அதே மாதிரி d1 ஸ்கொயர் 4. நெக்ஸ்ட் 0 4 அண்ட் 16. ஸோ சம்மேஷன் பண்ணுங்கள். சிக்மா d1 ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்னது? 40. ஸோ இப்போ வந்து சிக்மா வந்து கண்டுபிடிச்சிடலாமா? சிக்மா 1 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் d1 ஸ்கொயர் பை n. தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 40 டிவைடட் பை 5. தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 8. ரூட் ஆஃப் 8ஓட வேல்யூ வந்து என்னது? 2.83. ஸோ சிக்மா 1ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போது CV1 கண்டுபிடிக்கலாமா? CV1 இஸ் ஈக்குவல் டு சிக்மா 1 பை x1 பார் இன்டூ 100%. இப்போ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2.83 divided by 22 into 100%. That is equal to 12.86%. So CV1 is equal to 12.86%. சிட்டி 1ஓட CV1 வந்து இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி சிட்டி B இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து கண்டுபிடிங்க. சிட்டி பியோட வேல்யூஸ் எப்படி லிஸ்ட் பண்ணுங்கள்?
என்னெல்லாம் எக்ஸ் வேல்யூஸ் இருக்குது? 11, 14, 15, 17 and 18. Therefore, x2 பாரோட வேல்யூ வந்து என்னது? summation of x2 divided by n. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே சம் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? அதாவது summation of x is equal to வந்து என்னது? x2. இது வந்து x2ன்னு வச்சுக்குவோம், சரிங்களா? இது x1. x2 ஓட வேல்யூஸ் வந்து என்னது? 75, which is equal to 75 divided by n வந்து 5. ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னது? 15. இதுதான் வந்து என்னது? arithmetic mean of second data. இதை யூஸ் பண்ணி இப்போ வந்து D2 வந்து calculate பண்ணலாம். D2 is equal to x2 minus of x1 bar. 11ல வந்து 15 வந்து subtract பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? -4. 14 minus of 15 -1. 15 minus of 15 0. 17 minus of 15 2. 18 minus of 15 வந்து என்னது? 3. ஸோ இதுதான் வந்து இங்கே லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸ். நெக்ஸ்ட் வந்து இதை D2 ஸ்கொயர் வந்து கண்டுபிடிங்க. -4 தி ஹோல் ஸ்கொயர் வந்து என்னது? 16. 1 ஸ்கொயர் 1, 0 ஸ்கொயர் 0, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9. இப்போ சம்மேஷன் ஆஃப் D2 ஸ்கொயர், இதோட சம்மேஷன் வேல்யூ வந்து என்ன கிடைக்கும்? 20 வந்து கிடைக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து சிக்மா 2ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிங்க. சிக்மா 2 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் D2 ஸ்கொயர் பை n. தட் இஸ் ஈக்குவல் டு 20 by என்னோட வேல்யூ வந்து என்னது? 5, which is equal to root of 4. root 4 வந்து என்னது? 2க்கு வந்து ஈக்குவல். ஸோ சிக்மா 2ஓட வேல்யூ வந்து 2க்கு வந்து ஈக்குவல். இப்போ CV2ல வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. CV2ஓட ஃபார்முலா வந்து என்னது? சிக்மா 2 by x2 bar into 100%. that is equal to 2 divided by 15 into 100%. that is equal to 13.33%. இதுதான் வந்து என்னது? CV2ஓட வேல்யூ. ஸோ இப்போ ரெண்டு வேல்யூஸையும் கம்பேர் பண்ணுங்க. எப்படி இருக்க வேல்யூஸை? அதாவது CV1 இஸ் லெஸ் தென் CV2. அப்போனா எது வந்து கன்சிஸ்டன்ட்? சிட்டி ஏ தான் வந்து கன்சிஸ்டன்ட். சின்ஸ் CV1 இஸ் லெஸ் தென் CV2, சிட்டி ஏ இஸ் மோர் கன்சிஸ்டன்ட் இன் டெம்பரேச்சர் சேஞ்சஸ். கன்சிஸ்டண்ட்டாக என்னது? ஸ்டேபிளாக வந்து இருக்குன்னு அர்த்தம், ஓரளவு ஸ்டேபிளாக இருக்குது. இன் டெம்பரேச்சர் சேஞ்சஸ். ஸோ இப்படி வந்து கடைசியில் ஆன்சரை வந்து எழுதிக்கோங்க.